நாம பார்க்க போறது கண்ணு பூளை செடி. ஆடி பட்டம் தேடி விதைன்னு நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஆடி மாசம் ஆனா விதை விதைப்பாங்க, தை மாசம் ஆனா அதை அறுவடை பண்ணுவாங்க. அறுவடை பண்ணிய அந்த நெல்லுல, அந்த புது நெல்லுல அரிசி சாதமாக்கி பொங்கப்பானையில வைத்து சமைத்து அதை இறைவனுக்கு படைக்கிறது தமிழர்களுடைய மரபு இல்லையா? ஏன்னா அன்னைக்கு இருந்த பிரதானமான தொழில் என்ன அப்படின்னா விவசாயம். அந்த விவசாயத்துக்கு காரணமானது என்னன்னா மழை, இன்னொன்னு மாடு. மழையையும் மாட்டையும் தங்களுடைய தெய்வமாகவே அன்னைக்கு வணங்குனாங்க. அதனாலதான் முதல்ல மழைக்கு தெய்வமான இந்திரனை வணங்குனாங்க. இந்திரன் தான் போகி. சுகபோகங்களை எல்லாம் அனுபவிக்கக்கூடியவர் யாருன்னா இந்திரன். அதனாலதான் அதை போகி பண்டிகை அப்படின்னு நாம தமிழர்கள் கொண்டாடணும். அதுல ஒரு நுட்பம் இருக்குங்க. மழை வர்ண பகவான் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்காருன்னா இந்திரனுடைய கண்ட்ரோல்ல இருக்கார். அவர் தான் தெய்வம். அதனாலதான் பாத்தீங்கன்னா முதல்ல மழை தெய்வமாக இருக்கக்கூடிய இந்திரனுக்கான போகி பண்டிகைன்னு ஒண்ணு நம்ம கொண்டாடுறோம். அப்போ நம்ம ஊர்கள்ல பாத்தீங்கன்னா வீடுகள்ல காப்பு கட்டுவாங்க. காப்பு கட்டும் போது பாத்தீங்கன்னா பூளை செடியிலேருந்து அந்த ஒரு பகுதியை எடுத்து வீட்டுல காப்பு கட்டுறது நீங்க பார்த்துட்டு அதை கண்ணு பூளை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம் தெரியுங்களா? கண்ணு, இலை, பூ, இலை. கண்ணு, இலை, பூ, இலை என்பதுதான் கண்ணு பூளை அப்படின்னு அது மாறுது. அந்த கண்ணு பூளை செடியை நீங்க பார்த்துருக்கீங்கன்னா தெரியும். அதுல உள்ள பூக்கள்ல வெள்ளை நிறத்துல இருக்கும். தண்டுல இருக்கக்கூடிய அந்த வெள்ளை பூ பாத்தீங்கன்னா மழை துளிகளை போல இருக்கும். ஏன்னா மழை காலத்துல மட்டுமே உருவாகக்கூடிய ஒரு தாவரம் தான் அந்த கண்ணு பூளை செடிங்கிறது. மற்ற காலங்களில் நீங்க இதை பார்க்க மாட்டீங்க. அப்போ பொங்கல் நேரத்துல மழை காலத்துல பூக்கக்கூடிய இந்த செடியை ஏன் காப்பா கட்டினாங்க அப்படின்னா அதுதான் இந்திரனுக்குரிய பூ. இந்திரனுக்கு என்ன பேரு? 1000 கண்ணுடையான் அப்படின்னு அது பேர். ஆனா 1000 புண்ணுடையவன் அது வேற விஷயம். ஆனா இதிகாசங்கள்ல 1000 கண்ணுடையவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப 1000 கண்ணு எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் அந்த கண்ணு பூளை செடியும் இருக்கும். அந்த கண்ணு பூளை செடியில ஒவ்வொரு பூவும் பார்த்தீங்கன்னா 1000 கண்களை உடையதை போல இருக்கும். காரணம் அது போகிக்குரிய ஒரு மலர், போகிக்குரிய ஒரு காப்பு, இந்திரனுக்குரிய ஒரு வழிபாட்டுக்குரிய ஒரு பூ. அதனாலதான் நம்ம பெரியவங்க வீட்டு வாசல்ல அந்த கண்ணு பூளை செடியை வாசல்ல காப்பா வச்சாங்க. நிறைய பேர் பொங்கல் அன்னைக்கு அதை எல்லாரும் கண்ணில் பார்த்துருப்பாங்க. அது பேர் கூட நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. அதையே வைக்கிறவங்க தெரிஞ்சிருக்காது. நீங்க அதை கையில எடுத்தாலே பாத்தீங்கன்னா அப்படியே உதிர்ந்துரும். அந்த பூக்கள்லாம் அப்படியே பொறுன்னு உளுந்துரும். எப்படி மழை பெய்யுமோ அது போல உதிரும். அப்படி மழைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் இந்த கண்ணு பூளை செடியை வச்சாங்க. அதே மாதிரி மாடுகள். அதனாலதான் பாருங்க மாட்டு பொங்கல் அப்படின்னு ஒண்ணு வச்சாங்க. மாடுகளுக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படி இந்த கண்ணு பூளை செடி பாத்தீங்கன்னா மழை காலத்தில் மட்டுமே தோன்றக்கூடிய இந்த செடி ஒரு மருத்துவ குணமுடைய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லப்படுது. விவசாயத்தை அதிகப்படுத்துவதற்கு, மழையை அதிகமாக வர வைப்பதற்கு தேவையான பல நுண்ணூட்ட சத்துக்களை எல்லாம் கொண்டு அது வளரக்கூடிய ஒரு தன்மையில இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இன்னைக்கும் கிராமங்கள்ல அந்த கண்ணு பூளை செடியை பாத்தீங்கன்னா பொங்கல் நேரத்துல காப்பு கட்டுவதற்கு மட்டும் பயன்படுத்தாம வேறு சில முக்கியமான ஒரு மருத்துவ குணங்களுக்கும் அதை பயன்படுத்துறத நீங்க பார்க்கலாம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.